வணக்கம் ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்களே, நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய தினம் ஆங்கில மாதம் டிசம்பர் 28, தமிழ் மாதம் மார்கழி 12, சனிக்கிழமை, வளர்பிறை துவிதியை தினம், உத்திராட நட்சத்திரம், வியாதிபாதம் நாமயோகம், கௌளவம் கரணம் ஆகிய சுபதினத்தில் உங்களுடைய 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலபலன்களை பார்ப்போம். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்கள் சிறு சிறு தடை உண்டாகும். ஆனாலும் மாலைக்கு பிறகு அது வெற்றியாக முடியும். பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வங்கி சேமிப்பு, தனலாபம், வருமானம், இன்று பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். ஸோ வரவேண்டிய இடத்தில் இன்றைக்கி பணம் கண்டிப்பாக வந்து சேருங்க. கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு குழப்பம் உண்டாகும். ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய துறை, புதிய முதலீடு, புதிய லாபம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். என்று சந்திக்கக்கூடிய புதிய நபர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டம் வீசும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய எண்ணம் உற்பத்தியாகும். ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாகனங்களை கையாளுவதில் மிகுந்த கவனம் தேவை. புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களின் உதவி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கடகராசி பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இல்லத்துணையுடன் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் மேலோங்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடும், இருக்கின்ற நோய்கள், சிறு சிறு ஒவ்வாமை நோய், அலர்ஜிகள் நோயெல்லாம் சரியாகுங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கிய வேலைக்காக, ஒரு முக்கிய காரணத்திற்காக யாரிடமாவது ஒரு கடன் அல்லது இரவல் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பரம்பரை சொத்திலிருந்து உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கன்னியாராசி உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு கோபம் அதிகரிக்கும். அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உல்லாசம் செய்வீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாகன யோகம் உண்டாகும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அம்மா அப்பாவினுடைய உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய அம்மாவுக்கு இன்று உடல்நலம் அசௌகரியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் நிலைத்திருக்கும், திளைத்திருக்கும். விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்காமல் செய்கின்ற செயலுக்காக நீங்கள் வருந்துவீர்கள், நீங்கள் கேள்விக்கு ஆளாவீர்கள். எனவே உங்களுக்கு கீழே பணிபுரிபவர்களிடம் இன்று தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணம் லாபத்தை தரும். தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை. பூரட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு அதிகரிக்கும். மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தனையில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படும், மனதில் ஒரு குழப்பம் நிலை ஏற்படும். திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்கள் நிறைவேற அதிகமாக செலவுகளும் அதிகமாக முயற்சிகளும் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். தொழில் லாபம் உங்களுக்கு லாபத்தை விட உங்களுக்கு இது இன்று கிடைக்கக்கூடிய வெகுமதி, நல்ல பெயர், சிறப்பை தரும். கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று தொழிலில் லாபம் அதிகரிக்கும். லாபத்தை காட்டிலும் உங்களுடைய உழைப்பு ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய உழைப்பு இன்று கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வீண் விரயங்கள் இன்று அதிகரிக்கும். ஸோ கண்ணாப்பின்னு செலவு பண்ணாதீங்க. தேவைக்கு அதிகமான செலவுகள் இன்று செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும். எனவே இன்று பர்ச்சேஸ் செய்வது, ஷாப்பிங் செய்வதை தவிர்க்க வேண்டும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்கள் மனதில் நினைத்திருந்தவை ஒன்று இன்று வாங்கக்கூடிய சூழ்நிலை, அல்லது நீண்ட நாட்களாக செய்து முடிக்க காத்திருந்த ஒரு செயலை செய்து முடிக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை விட வயதில் பெரியவர்களுடன் முதியவர்களுடன் சண்டை சச்சரவுகள் அறவே வேண்டாம். இன்று அவர்கள் கோபப்படுத்தும் நோக்கில் கேள்விகளை கேட்டாலும் பொறுமையாக பதில் சொல்லுங்கள். மீனராசி ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் மேன்மை இன்று நிச்சயமாக உண்டாகும். உங்களுக்கு தன லாபம் உண்டாகும். நண்பர்களே, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். இன்றைய சிறப்பை பார்ப்போம். இன்றைய தினம் புஷ்ய சுத்த திதியை, அதாவது மார்கழி மாதத்தில் வருகின்ற பிரதமைக்கு அடுத்த தினம். இன்று சந்திர தரிசனம் மாலை 6 மணிக்கு மேலே மேற்கு வானத்தில் சூரியன் அஸ்தமிக்கும் வேளையில் திதியை திதி வரும். இன்று 3ஆம் பிறை தெரியும். அந்த 3ஆம் பிறை பார்ப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக நோய் தொற்று அல்லது ஒரு வியாதி தொற்று, அடிக்கடி ஊரில் யாருக்காவது ஜலதோஷம் வந்துச்சுன்னா இவனுக்கு தான் ஃபஸ்ட்டு வரும். ஊரில் சிக்கன் குனியா ஒருத்தனுக்கு வந்துச்சுன்னா செகண்ட் அட்டாக் ஆகிறது நம்மளால தான். இந்த மாதிரி அலர்ஜிகள் கம்ப்ளைண்ட், எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்களெல்லாம் இன்று சந்திர தரிசனம் செய்த மூலம் உங்களுடைய எதிர்ப்பு சக்திகள் இயற்கையாகவே அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். உத்திராடம் மற்றும்
துதியை திதியை சேர்ந்த நாளில் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, இன்று கர்ப்பதானம், சீமந்தம், நாமகரணம், காது குத்த, வேதா பிரதிஷ்டை செய்ய, விவாகம், கிரகப்பிரவேசம் செய்ய, கிணறு வெட்ட, தொலைதூர யாத்திரைகள் செய்ய, குழந்தையை தொட்டில் விட நல்ல நாள். அதே போல் துதியை திதியில் செய்யக்கூடிய விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல் தொலைதூர யாத்திரை, மாலை அணிதல், வீடு கட்டுதல் போன்ற விஷயங்களுக்கு இன்று நல்ல நாள். நண்பர்களே, 27 நட்சத்திரங்கள் உண்டான பலாபலன்களை பார்த்தோம். 12 ராசிகளின் பலன்களை பார்த்தோம். இன்றைய தினத்தினுடைய சிறப்பை பார்த்தோம். இன்று என்னெல்லாம் செய்யலாம் என்பதை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய நேயர்களின் கேள்விகளுக்கு ஒரு பதிலை பார்ப்போம். அன்பர்களே, இன்றைய முதல் கேள்வி நேயரை நாம் பார்ப்போம். இப்பொழுது முதல் கேள்வியாளர் பெயர் பி. கௌசல்யா. டேட் ஆஃப் பர்த் 26 ஆகஸ்ட் 1996. டேட் ஆஃப் பிளேஸ், பர்த் பிளேஸ்ன்றதுக்கு டேட் ஆஃப் பிளேஸ்ன்னு போட்டாங்க. பரவாயில்ல, ஆர்வலர் தப்பு கிடையாது. விருதுநகர். டைம் ஆஃப் பர்த் வந்து 1:44 மதியம். கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? கணவருக்கு பிஸ்னஸ் பண்ணலாமா? என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்? ஸோ நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு ஜாதத்தை வச்சு கணவருக்கோ மனைவிக்கோ அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. அவங்க ஜாதகம் தான் பார்க்கணுன்ட்டு. இவங்க திருப்பி இவங்க ஜாதத்தை வச்சு கணவருக்கு கேட்டால் எப்படி சொல்ல முடியும்? ஸோ இவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. சூரியனும் சிம்மத்திலும் குருவும் இருப்பதால் அரசு கடைநிலை வேலை நிச்சயமாக கிடைக்கும். தொடர்ந்து நேர்மையாக போராடி கொண்டே இருங்கள். நிச்சயமாக ஒரு தேர்ச்சியில்லாத பெறுவீர்கள். 96 பிறந்திருக்கீங்க. கல்யாணம் ஆகி கணவரோடு இருக்காங்க. ஸோ பரவாயில்ல, 90 கிட்ஸில் நீங்கள் தப்பிச்சிக்கிட்டீங்க. ஸோ 96 பிறந்திருக்கீங்க. உங்களுடைய லக்கணம் வந்து உத்திராட நட்சத்திரம், 3ஆம் பாதம், மகர லக்கணம், மகர ராசி, விருச்சக லக்கணம். உங்களுடைய 7ஆம் அதிபர் சுக்கிரன் வந்து 8ஓட சுக்கிரன் தனித்து இருக்கிறதுனால அவர் எந்த தொழில் போனாலும் நஷ்டமாகிற மாதிரி தான் உங்கள் ஜாதகப்படி காட்டுது. ஸோ அவருடைய ஜாதகம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய கேள்வி பற்றி அவருடைய என்ன தொழில் பண்ணலான்றதை பற்றி நம்ம சொல்ல முடியும். பட் உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் கேட்ட கேள்வி கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. 2022க்குள்ளே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது கேள்வியாளரை பார்ப்போம். நேரிலே இன்று 2வது கேள்வியாளர் பரிமளா, காஞ்சிபுரத்தில் இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. நேம் பரிமளா. டேட் ஆஃப் பர்த் 7 மே 1976. இரவு 9 மணிக்கு பிறந்திருக்கீங்க. காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்கீங்க. ஆயில்யம் நட்சத்திரம், 4ஆம் பாதம், கடகராசி, விருச்சக லக்கணம். உங்களுடைய கேள்வி ஹவ் வில் பி மை ஆயுள். ஸோ அவங்களுடைய ஆயுள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ப்ராபபிள் லைஃப் ஸ்பேனு. சாகிற நாள் தெரிஞ்சுட்டா வாழ்கிற நாள் நரகம் ஆகிடுன்ட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் சார் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து ஏன் தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? உங்களுடைய ஜாதகம் பற்றி தோராயமாக சொல்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி உங்களுடைய ஜாதகத்திற்கு நீங்கள் லக்கணம் வந்து விருச்சக லக்கணம். லக்கணத்திற்கு பாதகாதிபதி வந்து உங்களுக்கு யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி வந்து சந்திரன். ஸோ வந்து சந்திரன், 6ஆம் அதிபதி செவ்வாய், 8ஆம் அதிபதி புதன், இவங்க எல்லாம் ஒரு திசாபுத்திலையும் கோச்சாரத்துலையும் சேரும்போது தான் உங்களுக்கு மரணம் வரும். ஸோ அது வந்து இப்பொழுது வந்து உங்களுக்கு நடக்கிறது 43 வயது. இன்னும் 27 ஆண்டுகள் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க. உங்களுக்கு எதுவும் நோய்வாய்ப்பட்டு சீக்கிரமாக போகிற மாதிரி இல்லை. ஸோ இந்த ஆயிலை பற்றிலாம் யாரும் கேள்வி கேட்க வேண்டாம். அதெல்லாம் சொல்லிட்டோம்னா, ஏன்னா எனக்கே ரொம்ப வருத்தமாக போயிருக்கு. இந்த மீடியா துறைக்கு வரதுக்கு முன்னாடி முகநூலில் நிறைய பேருடைய ஆயில் போட்டு அவங்க இறந்த பின்னாடி ரொம்ப எனக்குமே வருத்தமாக இருக்கும். அது நம்ம இனிமேல் செய்யக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ ஹவ் வில் பி மை ஃபேமிலி ஃபியூச்சர் லைஃப் கேட்குறீங்க. சூப்பராக இருக்கும். உங்களுடைய 2ஆம் பாவாதிபதி குரு பகவான் லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் அமர்ந்து 12ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டையும் தன்னுடைய 9வது பார்வையாக 5ஆம் பார்வையாக லக்கணத்திற்கு 9ஐயும் பார்ப்பதால் உங்களுடைய குடும்பமும் உங்கள் அப்பா அம்மா குடும்பமும் நல்லாயிருக்கும், நீங்களுடைய குடும்பமும் நல்லாயிருக்கும். உங்களுடைய அடுத்த தலைக்கட்டுன்னு சொல்லக்கூடிய ஜென்ரேஷன், யுவர் ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர்லாம் உங்களை வச்சு சொல்ல முடியாது. பட் கடைசி காலத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு அரவணைப்பு, கடைசி காலத்தில் சவரட்னை செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. ஸோ பிள்ளைகளால் கடைசி காலத்தில் உங்கள் உடனிருந்து பார்ப்பார்கள், அந்த யோகம் உண்டு. நண்பர்களே, தொடர்ந்து 2 நேயர்களுடைய கேள்விகளை முடிச்சாச்சு. நட்சத்திர பலன்களை தொடர்ந்து பார்த்துவிட்டோம். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்கள் நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி ஆதித்யா டிவியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.